சட்ட மாணவர்களுக்கும் சட்டம் தெரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நமது சேனலை பார்ப்பவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த ஃபேமிலி கோர்ட் அதை பற்றிய சில விஷயங்கள், அதாவது குடும்ப பிரச்சனைகள், இல்வாழ்க்கை மன வாழ்க்கை பிரச்சனைகள், அது சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதை பற்றிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மாவட்டங்களில் குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்னு என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ஊர்களிலும் கிடையாது. இப்போ பொதுவாக எடுத்துக்கொண்டால், இப்போ திருநெல்வேலி என்றால் திருநெல்வேலியில் ஒரு குடும்ப நல நீதிமன்றம் இருக்கிறது. அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை அந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது. அதற்குன்னு ஒரு ஆள்வரை இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது இந்த மாநகராட்சி எல்கைக்கு உட்பட்ட ஒரு ஆள்வரையை அது கொண்டிருக்கும். ஒரு சில சூழ்நிலைகள்ல இந்த தாலுகா அப்படின்னு பார்க்க போகும்போது சில ஜூரிஸ்டிக்ஷன்ல சில கிராமப்புறங்களையும் உள்ளடக்கி இருக்கும். மற்றபடி மாநகராட்சி ஏரியால தான் இருக்கும். இப்போ பொதுவாக மன வாழ்க்கை பிரச்சனை பற்றிய பிரச்சனைகளுக்கான வழக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம 3 விதமான மதங்கள் நம்மிடம் இருக்கிறது. ஏன்னா திருமணம் என்பதே மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது இந்து திருமணம் அப்படிங்கிறதுக்கு தனி சட்டம், இந்து திருமண சட்டம். இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு என்று கிறிஸ்தவ மணமுடிவு சட்டம், அது தனியாக இருக்கிறது. அடுத்தது இஸ்லாமியர்களுக்கு என்று தனியான ஒரு சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தின்படி சில தீர்வுகளை அவர்கள் அந்த ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அது நீதிமன்றத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளில் சொன்னதுனால இஸ்லாமிய திருமணங்களும் நடக்கும். இப்போ ஒரு ஹிந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது HMOP அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன், HMOP. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்றால் IDOP, இந்தியன் டிவோர்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன், IDOP. இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களுக்கு OS, அது உங்களுக்கு உரிமை பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால OS, ஒரிஜினல் சூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விதமான இது இருக்கு. இன்னொன்று சிறப்பு திருமணம். சிறப்பு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, மதம் விட்டு மதம் திருமணம் செய்வது, ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வது, இது சிறப்பு திருமணத்தில் வரும். இந்த சிறப்பு திருமணம் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். சிறப்பு திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு தனி அதுக்குன்னே இருக்கு. சிறப்பு திருமணத்தில் ஒருத்தர் திருமணம் செய்திருந்தால் அவர்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் திருமணத்தை. அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளும். அது பதிவு செய்யப்படாவிட்டால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் ஒரு இனத்திலிருந்து வேறு இனத்திற்கோ, ஒரு மதத்திலிருந்து வேறு மதத்திற்கோ, அல்லது வேறு எந்த சூழ்நிலையிலேயோ ஒரே இனமல்லாத ஒரே மதமல்லாத வேறு ஒரு திருமணத்தை ஒருவர் செய்திருந்தால், ஒரு தரப்பினர் செய்திருந்தால், அவர்கள் கட்டாயம் பதிவு செய்யாமல் எந்த பலனையும் பெற முடியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த குடும்ப நல நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஆள்வரை மிகவும் குறுகியது, அந்த மாநகராட்சி எல்கைக்கு உட்பட்ட அந்த குறுகியது. அங்கே திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா திருமணமும் ஒரே ஊரில் உள்ள மணமக்கள் மூலமா நடக்காது. மணமகனுக்கு ஒரு ஊர் இருக்கும், மணமகளுக்கு ஒரு ஊர் இருக்கும். திருமணம் ஒரு இடத்துல நடக்கலாம். அப்ப மணமகன் வசிக்கும் இடத்தில் இருக்கிற நீதிமன்றத்திலையும் வழக்கு தாக்கல் செய்யலாம், அந்த மனைவி வசிக்கும் இடத்திலையும் வழக்கு தாக்கல் செய்யலாம், திருமணம் எந்த இடத்தில் நடந்ததோ அந்த இடத்திலையும் வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்போ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சொல்ல அந்த ஆள்வரை இந்த 3 இடத்தில் எது ஒரு இடமோ அந்த இடத்தில் தாக்கல் செய்யலாம். இன்னொன்று, திருமணத்துக்கு பிரச்சனைக்கு முன்னாடி இறுதியாக அவர்கள் வசித்து வந்த இடத்திலும் வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்போ அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நாம் தாக்கல் செய்ய வேண்டும். திருமணமாகி கடைசியாக நீதிமன்றத்துக்கு வர முன்பு இந்த இடத்தில் நாங்கள் வசித்து வந்தோம், தொழில் நிமித்தமாக இந்த ஊரில் வசித்து வந்தோம் அப்படிங்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். இது குடும்ப நல நீதிமன்றம். இப்ப குடும்ப நல நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்ட மக்கள், குடும்ப நல நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்ட மக்கள் எங்கே வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சங்கரங்கோயில் எடுத்துக்கலாம். சங்கரங்கோயிலுங்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்தவர்களுக்கு இடையே விவாகரத்து வேண்டும், அல்லது மன வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும், அல்லது பிரிந்திருக்கிறவர்களை சேர்த்து வைக்க வேண்டும், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், மன வாழ்க்கையை மீட்டளிப்பது, இது சம்பந்தப்பட்ட வழக்குகளை கிறிஸ்தவ முறையாக இருந்தால்
மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். அப்போ மாவட்ட நீதிமன்றம் அப்படிங்கிறது திருநெல்வேலியில் இருக்கு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும். அதே மாதிரி அவர் இந்துக்களாக இருந்தால் சங்கரன்கோயிலில் இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றம், அதாவது இந்துக்களை பொறுத்தளவுல சார்பு நீதிமன்றம், சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட்னு சொல்லக்கூடிய சார்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். அப்போ சங்கரன்கோயிலே சபார்டினேட் ஜட்ஜ் இருக்கு, அங்கே தாக்கல் செய்யலாம். அதே இஸ்லாமியர்களாக இருந்தால் ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் அப்படின்னு சொல்லக்கூடியதை அங்கே இருக்கிற முன்சிப் கோர்ட்ல தாக்கல் செய்ய முடியும். முன்சிப் கோர்ட்ல கூட அதை தாக்கல் செய்ய முடியும். ஏனென்றால் ஓஎஸ் அப்படின்னு சொல்லும்போது வழக்கு மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்சிப் கோர்ட்ல 1 லட்சத்துக்கு கீழே உள்ள வழக்குகள் ஃபுல்லாக முன்சிப் கோர்ட்ல தாக்கல் செய்யலாம். அப்போ ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணத்தை வந்து அங்கே தாக்கல் செய்ய முடியும். அப்போ குடும்ப நல நீதிமன்றம் அல்லாத, அந்த ஆளுகைக்கு உட்பட்டது அல்லாத வேறொரு இடத்தில் இருக்கும் பொழுது இந்த வழக்குகளை அந்தந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அடுத்தது மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய ஜீவனாம்சம். இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு 125க்கு கீழே அது வருகிறது. இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்லி ஒன்று வர வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் ஆர்டிகிள் 44 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க, அனைவருக்கும் ஒரே சட்டம், பொது சட்டம் வர வேண்டும் என்று. அந்த பொது சட்டம் இன்றைய வரைக்கும் நாம் இயற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த 125 சிஆர்பிசிங்கிறது ஒரு யூனிவர்சலாக இருக்கிறது. இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடிய ஜீவனாம்சம் வந்து வயது முதிர்ந்த தகப்பன் தாயை ஒருவர் கவனிக்கவில்லை என்றால் தன் பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதே மாதிரி கைவிடப்பட்ட மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது கணவரின் கடமை. அதே மாதிரி குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் பெற்றோர்களை சாரும். இதில் தவறுகிறவர்கள் மீது நாம் வந்து வழக்கிட்டு அதை பெற முடியும். இதுதான் 125 சிஆர்பிசியில் இருக்கக்கூடியது. 125 பிரிவு 125 குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் அதன் அடிப்படையிலான வழக்குகளும் இந்த மன வாழ்க்கை பிரச்சனைகளுக்குள்ளதான் வரும். அப்ப இந்த மாதிரியான வழக்குகளை வந்து அந்தந்த நீதிமன்றத்தில் நாம் தாக்கல் செய்ய வேண்டும். இது போக நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. இதை தொடர்ச்சியாக நாம் அடுத்த இதில் நாம் பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம்.